வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிப்ரவரி 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கொண்டு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் மணிப்பூர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறை செய்யப்பட்டிருக்கு. ஆர்டிக்கிள் 356 படி தான் இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறுது. இப்போது இரண்டு விதமான ஆர்டிக்கிள் நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஆர்டிக்கிள் 356. இந்த ஆர்டிக்கிள் படி எப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வருவாங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்டில் கான்ஸ்டியூஷனல் மிஷினரி ஃபெயில் ஆகும்போது, அதாவது அங்கே இருக்கிற அரசியலமைப்பு முறைகள் மொத்தமாகவே ஃபெயில் ஆகும்போது தான் கொண்டு வருவாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் 365 படி கொண்டு வருவாங்க. அது எப்போ அப்படின்னா மத்திய அரசு சொல்கிறத மாநில அரசு கேட்காத போது கொண்டு வருவாங்க. ஓகேவா? இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 356 படி தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாநில பேரவையுடைய பதவிக்காலம் 2027 ஆண்டு வரைக்கும் இருக்குது. ஆனால் இப்போ அதை முடக்கிட்டாங்க. ஏன்னா இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் நடைபெற போகுது. இப்போது இதுக்கு பின்னாடி இருக்கிற நியூஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, மணிப்பூரில் மைத்தேயி அப்புறம் குகி இந்த இரண்டு பழங்குடியினருக்கு இடையில் மோதல் ஏற்படுது. இந்த மோதல் 2003 ஆண்டு மே மாதமே தொடங்கியிருந்தது. என்ன அப்படின்னா, மைத்தேயி இன மக்கள் அவங்களுக்கு பழங்குடியினர் அங்கீகாரம் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இதற்கு ஏற்கனவே பழங்குடியினர் அங்கீகாரம் பெற்ற குகி இன மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதனால் பல்வேறு விதமான போராட்டங்கள் நடந்தது, கலவரம் நடந்தது, நிறைய பேர் இறக்கவும் செஞ்சுட்டாங்க. ஓகேவா? இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா மணிப்பூருடைய முதல்வர் பிரேன் சிங் அவர் ராஜினாமா கடிதத்தை அந்த மாநில ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ உங்களுக்கான கேள்வி, மணிப்பூர் மாநில ஆளுநர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, நடப்பு 18வது மக்களவையில் எந்த மாநிலத்தை சேர்ந்த பெண் எம்பிக்கள் அதிகம் உள்ளனர்? இதற்கான ஆன்சர் மேற்கு வங்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 18வது லோக்சபா இப்போ நடந்துகிட்ருக்கு. இதில் மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 543 பேர். இதில் பெண் உறுப்பினர்கள் 74 பேர். ரொம்ப அதிகமாக மேற்கு வங்காளத்தை சேர்ந்த பெண் உறுப்பினர்கள் தான் இருக்காங்க, 11 பேர் இருக்கிறாங்க. அதுவே ஆண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிறது உத்தரப்பிரதேசத்துலேருந்து தான். அங்கே 73 பேர் இருக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட ரிப்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமுக்கான கிளாஸுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது, ரெகுலர் பேட்சஸும் இருக்குது, அதே மாதிரி வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இந்த கோர்ஸஸ் சம்மந்தமான டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் புதிய வளாகம் தற்போது இந்தியாவில் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹைதராபாத். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்தில், தெலுங்கானாவுடைய தலைநகரான ஹைதராபாத்தில் மைக்ரோசாஃப்டுடைய புதிய வளாகம் ஒன்று திறந்திருக்காங்க. தெலுங்கானாவுடைய முதல்வரான ரேவந்த் ரெட்டி அவர்கள் தான் இதை திறந்து வைத்திருக்காரு. இந்தியாவில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் 20,000 பேர் பணிபுரிகிறாங்க. இதில் பாதி பேர் ஹைதராபாத்தில் தான் பணிபுரிகிறாங்க. இப்போது இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தெலுங்கானாவில் 1.2 லட்சம் பேருக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்திய ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் பங்கஜ் அத்வானி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் இவர் வெற்றி பெற்றிருக்காரு. இதன் மூலமாக இவர் இந்த போட்டியில் வெற்றி பெற்றனால இவர் இதோடைய 36வது தேசிய பட்டம் பெற்றிருக்காரு. அப்புறம் 10வது ஆண்கள் ஸ்னூக்கர் பட்டமும் பெற்றிருக்காரு. இதை தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த போட்டி பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்துடைய இந்தூரில் தான் நடைபெற்றது. அடுத்தது, ஆசியாவின் பணக்கார குடும்பங்கள் தரவரிசையில் முதலிடம் பிடித்த குடும்பம் எது? இதற்கான ஆன்சர் அம்பானி குடும்பம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ளூம்பர்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இவங்க ஆசியாலேயே மிக பணக்கார குடும்பங்கள் எதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டில் வெளியிட்டிருக்காங்க. ஆசியாலேயே முதலிடம் பிடித்தது முகேஷ் அம்பானியுடைய குடும்பம். ஓகேவா? 4வது இடம், அதாவது ஆசியாவில் இருக்கிற அந்த முக்கியமான பணக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆசியாவில் 4ஆம் இடம் பிடித்தது நம்ம இந்தியாவை சேர்ந்த மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஃபேமிலி. இதுவுமே ஒரு பெரிய பிஸ்னஸ் சம்மந்தமான ஃபேமிலி தான். இவங்க என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, அப்புறம் ஐடியில் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய நிறுவனங்களில் இவங்க பண்ணுறாங்க.
அடுத்தது 7வது இடத்துல இருக்கிறது ஜிண்டால் குடும்பம். ஜிண்டால் அப்படின்னா இப்போ ஜேஎஸ்டபிள்யூ பார்த்துருப்பீங்க. ஜேஎஸ்டபிள்யூ அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ஸ்டீலு சிமெண்ட்டு இதெல்லாமே விற்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸ்லேயும் அவங்க பண்ணுறாங்க. மெயினாக வந்து ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தது தான் இந்த ஜிண்டால் குடும்பம். அடுத்தது பிர்லா குடும்பம். இதுவுமே பெரிய ஒரு பிஸ்னஸ் கம்பெனி. இது பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ப்ளூம்பர்க் அப்படிங்கிற நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது பிரதமரின் முத்ரா திட்டம் எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2015 ஏப்ரல் 8. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா இது பார்த்திங்க அப்படின்னா 2015ஆவது ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி கொண்டு வந்தாங்க. இது எதற்கான திட்டம் அப்படின்னா தொழில் முனைவோருக்கு கடன் வழங்குகிற திட்டம் தான் இது. இல்லை 3 திட்டத்தின் கீழே வந்து தொழில் கடன் வழங்குறாங்க. ஒன்று ஷிஷு அப்படிங்கிற திட்டம், இன்னொன்று கிஷோர் அப்படிங்கிற திட்டம், இன்னொன்று தருண் அப்படிங்கிற திட்டம். அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படிங்கிறது இது தொழில் முனைவோருக்கு கடன் உதவி வழங்குகிற திட்டம். இதில் ஷிஷு அப்படிங்கிற திட்டத்தின் கீழே ரூபாய் 50,000 வரைக்கும் கடன் வழங்குறாங்க. கிஷோர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே ரூபாய் 50,000 ரூபாய் 5 லட்சம் வரைக்கும் கடன் வழங்குறாங்க. தருண் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே ரூபாய் 5 லட்சத்துலேருந்து ரூபாய் 10 லட்சம் வரைக்கும் கடன் வழங்குறாங்க. இப்போது தருண் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் இதை அறிவித்திருந்தாங்க போன பட்ஜெட்டில், அதாவது 2024-25 மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் அறிவிச்சிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா இந்த தருண் திட்டத்தில் கடன் வாங்குறாங்கல்ல, அவங்க இந்த கடனை கரெக்டாக திருப்பி வழங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரூபாய் 20 லட்சம் வரைக்கும் கடன் வழங்குவாங்க. ஓகே, இப்போ எதனால் இந்த பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் மறுபடியும் இந்த தருண் ப்ளஸ் பற்றி பேசியிருக்காங்க. அதனால தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். காசி தமிழ் சங்கமம் 3.0 தற்போது எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் வாரணாசி. வாரணாசியுடைய பழைய பேர் தான் காசி அப்படிங்கிறது. அதனால தான் இதை வந்து காசி தமிழ் சங்கமம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகே, இது எங்கே நடக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துடைய வாரணாசி நகரில் தான் நடக்குது. இப்போ உங்களுக்கான கேள்வி, மகா கும்பமேளா இது இப்போ பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துடைய எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? ஓகே, இப்போது இந்த காசி தமிழ் சங்கமம் இருக்குல்ல, இது 3.0 இப்போ நடக்குது, அதாவது 3வது கட்டமாக நடக்குது. இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா சித்த மருத்துவம், செம்மொழி தமிழ் இலக்கியம், தேசிய ஒற்றுமைக்கு அகத்தியரின் பங்களிப்பு அப்படிங்கிறது தான். ஓகேவா? இதில் நமக்கு குழப்பிடலாம், அகத்தியரின் பங்களிப்பா இல்லை திருவள்ளுவரின் பங்களிப்பா, இந்த மாதிரி குழப்பிடலாம், அல்லது பாரதியாரின் பங்களிப்பு அந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2022ஆவது ஆண்டுலேருந்தே இது நடந்துட்டு தான் இருக்குது இந்த காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது. எதற்காக இந்த மாதிரி ஒரு சங்கமம் நடத்துகிறாங்க அப்படின்னா காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் முன்னாடியே, அதாவது பாரம்பரியமாகவே நமக்கு ஒரு தொடர்பு இருக்குது, அந்த தொடர்பை புதுப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிறவர். அடுத்தது சில ஷார்ட் அண்ட் டிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். இந்தியாவுடைய முதல் சர்வதேச ஆளுகை மாநாடு இது இப்போ புதுடெல்லியில் நடைபெற்றது. இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா அடுத்த தலைமுறை நிர்வாக சீர்திருத்தங்கள் கடைசி மைலை அடைதல் அப்படிங்கிறது தான். அடுத்தது தமிழக சட்டப்பேரவையில் சில அமைச்சர்களுடைய இலாகாக்களை மாற்றியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். திரு பொன்முடி அவர்களுக்கு தமிழக காதி மற்றும் கிராம தொழில் வாரிய அமைச்சகத்துடைய கூடுதல் பொறுப்பு வந்து வழங்கியிருக்காங்க. ஏற்கனவே தமிழக வனத்துறை அமைச்சராக அவர் தான் இருக்கிறார். அதே மாதிரி தமிழக பால்வள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக ராஜகண்ணப்பன் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பிரதமர் மோடி இப்போ அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருந்தார். அமெரிக்காவுடைய தேசிய உளவுத்துறை இயக்குநராக துளசி காபர்ட் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்கள பிரதமர் மோடி இப்போ சந்திச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் இவங்களை அப்பாயின்ட் பண்ணாங்க, துளசி காபர்ட் அப்படிங்கிறவங்க, துளசி கபாட் அப்படிங்கிறவங்க. இந்த துளசி கபாட் பார்த்திங்க அப்படின்னா டொனால்டு ட்ரம்பால் அப்பாயின்ட் செய்யப்பட்டவங்க தான். இவங்களோட பிரதமர் மோடி வந்து இப்போ சந்திச்சிருக்காங்க. அடுத்தது சில முக்கியமான புத்தகங்கள், அப்புறம் அதை எழுதுனது அது யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ ஆம் அ சோல்ஜர்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு புத்தகம், இதை கீதிகா லிடர் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. எல்எஸ் லிடர் அப்படிங்கிற இராணுவ அதிகாரியை பற்றிய தான் இந்த நூல். ஓகேவா? அந்த இராணுவ அதிகாரியை பற்றி அவங்களுடைய மனைவி எழுதியிருக்காங்க, அவங்க பற்றி. அதுக்கப்புறம் இதன் மூலமாக அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, அதாவது அவர் இராணுவ அதிகாரியாக இருக்காரா, இதனால் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பட்ட ஒரு புக்கு தான். ஓகேவா? நம்ம அமரன் படம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது ஐ ஆம் கொஸ்டின் மார்க் அப்படிங்கிற ஒரு புத்தகம், இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். இது வந்து கோபிச்சந்த் பி ஹிந்துஜா அப்படிங்கிறவர்
கம்பைல் பண்ணியிருக்காரு, தொகுத்திருக்காரு. ஓகேவா? எதனால் இதை தொகுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, இவர் பல்வேறு ஆன்மீக குருக்கள் அப்புறம் பல்வேறு மக்களை பார்த்து பேசி அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த புத்தகத்தில் வந்து எழுதியிருக்காரு. அதனால தான் இதை வந்து தொகுத்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் இந்த புத்தகத்தை எழுதினது யார் அப்படின்னு கேட்டாலுமே நம்ம கோபிச்சந்த் பி ஹிந்துஜா அப்படிங்கிறது தான் ஆன்சராக சொல்லணும். ஓகேவா? இவர் ஹிந்துஜா குழுமத்துடைய தலைவர். ஆன்மீகம் மற்றும் சுய அறிதல் தொடர்பான புத்தகம் தான் இந்த புத்தகம். அடுத்தது இந்த நியூ ஐகான் சவர்கர் அண்ட் த ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற புத்தகம். இப்போ பாருங்கள், இந்த புத்தகத்துடைய பேர் ரொம்ப நீளமாக இருக்குது. எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பெருசாக எழுதியிருக்க பாருங்களேன், இது மட்டும்தான் இந்த ரொம்ப முக்கியமானது. இந்த நியூ ஐகான் அப்படிங்கிறது மட்டுமே கூட எக்ஸாமில் கேட்கலாம். அதனால் இந்த பொதுவாகவே நிறைய புத்தகங்களில் பெருசாக எழுதியிருக்கிறது மட்டும்தான் நமக்கு தேவை. த நியூ ஐகான் அப்படிங்கிறது இது பார்த்திங்கன்னா அருண் ஷோரி அப்படிங்கிறவரு எழுதியிருக்காரு. இது விநாயக் தாமோதர் சாவர்கர் பற்றிய தான் இந்த நூல். இவருடைய முந்தைய படைப்பு ஒர்க்ஷிப்பிங் ஃபால்ஸ் காட்ஸ் அம்பேத்கர் அண்ட் த ஃபேக்ட்ஸ் விச் ஹாவ் பீன் எரேஸ்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா கருப்பு தினம். இது February 14 இது என்ன அப்படின்னா 2019 ஆண்டு February 14 புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற ஒரு தினம் தான் இந்த ஒரு தினம். புல்வாமா அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. இந்த தாக்குதல் மூலமாக 40 CRPF படை வீரர்கள் வந்து வீரமரணம் அடைந்தாங்க. இது என்னாச்சு அப்படின்னா, நம்ம CRPF படை வீரர்கள் வந்து இந்த புல்வாமா அப்படிங்கிற பகுதியில் ஒரு வேனில் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஓகேவா? 78 வீரர்கள் வந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா, தீவிரவாதி ஒருத்தர் வந்து இயக்குன ஒரு காரில் வந்து வெடி மருந்துகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது வேணும்னே போய் இந்த வாகனத்தில் வந்து மோதுற மாதிரி பண்ணாங்க. இதன் மூலமாக பயங்கரமான ஒரு வெடிப்பு வந்து நடந்தது. இதில் வந்து 40 CRPF படை வீரர்கள் வந்து வீரமரணம் அடைந்தாங்க. இதில் பாருங்கள், நம்ம எக்ஸாமில் வந்து CRPF வீரர்களா அல்லது ITBP வீரர்களா இல்லைன்னா அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் வீரர்களா இந்த மாதிரியெல்லாம் கேட்கலாம். ஓகேவா? அது நம்ம வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். இனி ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் மணிப்பூர். மணிப்பூருடைய ஆளுநர் பேர் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது நடப்பு 18வது மக்களவையில் எந்த மாநிலத்தை சேர்ந்த பெண் எம்பிக்கள் அதிகம் உள்ளனர்? இதற்கான ஆன்சர் மேற்கு வங்காளம். அடுத்தது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் புதிய வளாகம் தற்போது இந்தியாவில் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹைதராபாத். அடுத்தது இந்திய ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் பங்கஜ் அத்வானி. இப்போ நம்ம எக்ஸாமில் பொறுத்துக அப்படின்ற மாதிரி கேட்டு கூட பங்கஜ் அத்வானி இவர் வந்து எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவர் அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். இப்போல்லாம் அதான் ட்ரெண்டாக கேட்டுட்ருக்காங்க TNPSCலேயுமே. அடுத்தது ஆசியாவின் பணக்கார குடும்பங்கள் தரவரிசையில் முதலிடம் பிடித்த குடும்பம் எது? இதற்கான ஆன்சர் அம்பானி குடும்பம். அடுத்தது பிரதமரின் முத்ரா திட்டம் எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2015 ஏப்ரல் 8. அடுத்தது காசி தமிழ் சங்கம் 3.0 தற்போது எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் வாரணாசி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜனவரி மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். சரியா? ஓகே, தேங்க்யூ.